இருந்து கொண்டிருக்கிறேன். விவசாயி பப்ளிக் சர்வீஸ் கேவலம் 5000 ரூபாய் பென்ஷன். ஒரு உதாரணம், ஒரு IAS ஆபீசர் நம்மளுடைய நம்பிக்கை நாயகர் இந்த கர்நாடக அரசு என்ன டெக்னிக்கல் அறிக்கை ஃபைல் பண்ணியிருக்கிறது, இந்த டெக்னிக்கல் அறிக்கை என்ன சொல்ல தமிழ்நாட்டுடைய ஒப்பந்தம் இல்லாமல் இந்த பொம்மனாலும் மேகதாதுவை அழைக்கப்பட்ட முடியாது அப்படிங்கிற கோரிக்கை நம்முடைய மேகதாது நீதிமன்றம் முடிவெடுக்க வேண்டும். இந்த இன்றைய காலகட்டத்தில் அந்த அறிக்கையை தெரியாமல் நாம் யாருமே அரசாங்கம் உட்பட தமிழ்நாடு அரசு உட்பட யாருமே வழக்கு தொடர முடியாத ஒரு மாறப்பட்டாங்க. இப்போ 1 ஏக்கர்ல போட முடியல. அரசியல் வாழ்தான் 74 தமிழ் ஏழைக்கு ஏகாவதி ஆபரேட்ட விஷயத்தை காட்ட உண்டவே சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுவோம். தஞ்சாவூர்ல இருக்க விவசாயிகள் போட்டுதான் அமைச்சாங்க. அவங்களையும் மிரட்டி சொன்னதே ஆச்சரியமா இப்படியே அதுதான் நடக்க போகுது. மாதாந்திர அடிப்படையிலான நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்றிருக்கும் வரை கர்நாடகாவுடைய வடிகாலாகத்தான் தமிழ்நாடு இருக்க வேண்டி வரும். இலக்கு என்ன? தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற இலக்கு. கர்நாடகாவில் வரக்கூடிய நீரை தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி என்ன விகிதாச்சாரம்? கர்நாடகாவுக்கு 284.75 TMC, தமிழ்நாட்டுக்கு புதுச்சேரிக்கு 177.25 TMC, கேரளாவுக்கு 21 TMC. இந்த விகிதாச்சார அடிப்படையில் எப்படி பெட்ரோல் டீசல் விலையை தினந்தோறும் நிர்ணயம் செய்து அறிவிக்கிறார்களோ அதை போல கர்நாடக காவிரியில் வரக்கூடிய நீரை தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி தினந்தோறும் பங்கிட்டு தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமையை ஒரு சொட்டு கூட கர்நாடகத்தில் தரக்கூடாது. அது ஒரு போல கிடும். மரியாதைக்குரிய தலைவர் மகாதானபுரம் ராஜாராம் ஐயா உள்ளிட்ட ஆன்றோர் அவைக்கு காலை வணக்கம். மேகதாட்டுவில் அணை என்ன காரணம்? இருப்பில் இருக்கக்கூடிய தவறு தான் காரணம். காவிரி தீர்ப்பு 28 ஆண்டு கால சட்ட போராட்டம், அதுக்கு பின்னாடி 7 ஆண்டுகள், இந்த 35 ஆண்டுகள்ல கர்நாடகா எப்ப தமிழ்நாட்டுக்கு புதுச்சேரிக்கு திறந்திருக்காங்க? இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தேக்கங்கள் உடையும். அணைகளுடைய பாதுகாப்பு கருதி தமிழ்நாட்டையும் புதுச்சேரியும் வடிகாலா வச்சுதான் திறந்திருக்காங்க. தமிழகமும் புதுவையும் காவிரியில் கடைமடை உரிமை பெற்ற மாநிலங்கள்னு நேற்றுக்கு திறக்கல, இன்னைக்கு திறக்கல, நாளைக்கு திறக்க போறதில்ல. தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கத்தினுடைய தலைவர் காவிரி தனபாலன் இன்னைக்கு திருச்சியில் மேகதாட்டு அணை கட்டுமானம் தொடர்பாக சட்டப்பூர்வ நடவடிக்கைக்கு என்ன அப்படிங்கிற வகையிலையும் எந்தெந்த வகையில் தரவுகளை சேகரித்தா உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்குக்கும் உயர்நீதிமன்றத்திலையும் விவசாயிகள் வழக்கு தொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக உச்சநீதிமன்றத்திலிருந்து வழக்கறிஞர்களும் உயர்நீதிமன்றத்தில் மதுரையில் இருந்து வழக்கறிஞர்களும் எங்கள் சங்கத்திலேயே இருக்கக்கூடிய விவசாயிகள் சங்க தலைவராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களும் சேர்ந்து இன்றைக்கு ரவி சிறு கூட்ட அரங்கில் ஆலோசனை கூட்டம், கலந்தாய்வு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் பலவிதமான கருத்துக்கள் பரிமாறப்பட்ட நிலையில் தமிழக அரசு சட்டமன்றத்தில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறாங்க. மேகதாட்டு அணை கட்டுமானத்தை எதிர்த்து அது அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இந்த தீர்மானம் நிறைவேற்றியிருப்பதை இந்த தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டு இயக்கம் சென்ற மாதம் நடந்த கூட்டத்தில் 5 கோரிக்கைகளை வைத்ததனுடைய அடிப்படையில் முதலாவது கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 2வது கோரிக்கை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு, அது தரவுகள் அடிப்படையில் போகணும் அப்படிங்கிற கோரிக்கையை சென்ற மாதம் வச்சுருந்தோம். அந்த கோரிக்கை பரிசீலிக்கப்படுவதாக
எங்களுக்கு தகவலை திரு ஐயா ராஜாராமையா அவங்களுக்கு எழுத்துப்பூர்வமாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் உச்சநீதிமன்றத்திலையும் உயர்நீதிமன்றத்திலையும் வழக்கு தொடுப்பது தொடர்பாக உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்களோடு விவாதிக்கப்பட்டதனுடைய விளைவாக சட்ட ரீதியாக டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய பீஸ்ஃபுல் ரிப்போர்ட்டிலிருந்து இருக்கக்கூடிய தரவுகள், அதை தாண்டி நமக்கு ஆதரவாக தமிழகத்தினுடைய காவிரி செல்லில் இருக்கக்கூடிய தரவுகளெல்லாம் எடுத்து சட்ட ரீதியான வகையில் வென்றெடுக்கக்கூடிய வகையில் வழக்கு தொடரப்படும் விவசாயிகளால் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையாக இன்றைக்கி விவாதித்து முடிவெடுத்திருக்கிறோம். ரெண்டாவது விஷயமாக தமிழக அரசு இது சார்பாக வழக்கெடுத்து கொண்டுட்டு போகும்போது அந்த வழக்கில் தமிழ்நாடு இருக்கக்கூடிய அத்துணை விவசாய சங்க தலைவர்களும் இணைந்து பங்கு பெறுவது என்றும், இந்த வழக்கு வெற்றிகரமாக முடிக்கப்பட்டால் தமிழகத்தினுடைய மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கக்கூடிய உணவு பாதுகாக்கப்படும், குடிநீர் பாதுகாப்பு, 19 மாவட்ட மக்கள் 5 கோடி மக்களினுடைய உணவு தேவைக்கு உத்தரவாதம் கிடைக்கிற வகையில் தான் இன்றைக்கி திருச்சியில் இந்த கூட்டம் நடந்தேறி இருக்கிறது. அந்த வகையில் தரவுகள் அப்படிங்கிறது நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க மிக மிக முக்கியம் என்கிற வகையிலையும் அந்த தரவுகளை தயார் பண்ணக்கூடிய ஒரு கமிட்டி அமைத்து அந்த கமிட்டியின் வாயிலாக தரவுகளை சேகரித்து உச்சநீதிமன்றத்தில் தொழில்நுட்ப ரீதியாக வென்றெடுக்கக்கூடிய வகையில் வழக்கு தொடுக்க தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, அதாவது உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கில் தனிநபர் தொடுக்கிறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. ஒரு மாநிலத்தின் வாயிலாக தான் வழக்கு போகணும். ஏன்னா இது ஒரு மாநில பிரச்சனை. அதனால் மாநில அரசோடு இணைந்து தான் நம்ம பயணிக்கணும். முன்னாடி நடந்த வழக்குகள் தீர்ப்புகள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாநில அரசு இந்த விவசாயிகள் தொடுத்த வழக்கோடு இணைத்து கொண்டாங்க. 2 மாநிலத்துக்கு உண்டான பிரச்சனைங்கிறதுனால தனிநபர்கள் உள்ளே போக முடியாது. ஒரு 2 மாநிலம் தான் போக முடியும். அதையும் தாண்டி தொழில்நுட்ப வழியில் நமக்கு உள்ள தரவுகள் வழியில் விவசாயிகள் பாதிப்புகளை வலியுறுத்த வழி இருக்கா அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஒரு முயற்சியான கூட்டம். ஆனால் தமிழக அரசு ஒரு வழக்கு தொடுத்தா அதோடு பயணித்து நம்ம தரவுகளை கொண்டு போய் சேர்த்து நம்ம கொடுக்குற தரவுகளையும் வைத்து இணைத்து இந்த வழக்கில் பங்கு பெறுறதில் ஏகமனதாக முடிவெடுத்திருக்கிறோம். 2013 தினந்தோறும்